பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் நினைக்கிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி. இந்த நம்முடைய நாட்டு நிலைகள் மிகவும் மோசமாக இருக்கிறதை பார்க்குறோம். பல அழிவுகள், இன்னுமே மண் சரிவுகள் நிற்பதில்லை. இன்னும் சில பேர் தங்களுடைய ஒடி கூட எடுக்கப்படவில்லை. தங்களுடைய குடும்பங்களை இழந்து கண்ணீரோட வேதனையோட துன்பத்தின் மத்தியிலே இலங்கையிலே மலைப்பகுதிகள், மலைநாட்டு பகுதிகளே வேதனைப்படுகிறதை பார்க்குறோம். அதிகமான பேருக்கு இன்னும் உணவுகள் கூட சரியாய் போய் சேரவில்லை என்ற பாதைகள் அடைபட்டிருக்கபடியாக பயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிறது நாங்கள் பார்க்குறோம். தேவஜனமே, கிறிஸ்தவனாக இருக்கிற என்னுடைய ஒரு கடமை இருக்கிறது. உணவோ தண்ணியோ என்றதை விட இந்த காலத்து குறித்து உங்களுடைய பொறுப்பு என்ன? நீங்கள் யாராக இருந்தாலும், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கலாம், நீங்கள் ஒரு பழையவராக இருக்கலாம், புதியவராக இருக்கலாம், ஒரு ஊழியக்காரனாக இருக்கலாம், ஒரு சாதாரண விசுவாசியாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இந்த காலத்தை குறித்த ஒரு பொறுப்பு இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, யோவேல் 2ஆம் அதிகாரம் 12 சொல்லுது, இப்பொழுதே ஆதலால் உபவாசத்தோடு அழுகையோடு புலம்பலோடு முன்மொழி இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று யோவேலுக்கு கர்த்தர் சொன்னார். ஆமென். இந்த காலத்தில் கிறிஸ்தவனே, இந்த காலத்தில் தான் நாம் நம்ம நாட்டுக்காக, நம்முடைய தலைவர்களுக்காக, நம்முடைய கிராமங்களுக்காக நாம் பாரப்பட வேண்டும். இது ஒரு பயங்கரமான காலம், இது கடைசி காலம் என்று வேதம் சொல்லுது. அழிவின் விளிம்பில் நாம் நிற்கிறோம் என்று சொல்லி இயேசுக்கு சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு முதலிலே நான் உங்களுக்கு ஒரு செய்தியை போட்டிருந்தேன். அந்த நாள், அதாவது நியாயத்தீர்ப்பின் நாள், இல்லாவுடைய கர்த்தருடைய வருகையின் நாளை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். பிரியமானவர்களை, அழிவுகளை கேள்விப்படுகிறோம். பல இடங்களில் பலவிதமான மக்கள் பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னும் பல இடங்களுக்கு அதுகள் போகவில்லை என்று சொல்லப்படுகிறது. இவைகளை விட தேசத்தின் பாவம் மன்னிக்கப்பட, தேசத்திலேயே குடிகள் காக்கப்பட, தேசத்திய கிராமங்கள் காக்கப்பட கர்த்தருடைய மகா இரக்கம் உண்டாக வேண்டும். அழிவுகள் வந்தபோது அன்றைக்கு இருந்த சரித்திரத்தில் இருந்த தேவ மக்கள் தேசத்துக்காக, ஜனங்களுக்காக, தலைவர்களுக்காக பரந்து மன்றாடி கண்ணீர் சிந்தி ஜெபித்த போது கர்த்தர் தேசத்தின் நிலைமையை மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அன்றைக்கு ஆபிரகாம் ஒரு லோத்துக்காக அவன் பரந்து மன்றாடி ஜெபித்தான். இப்படி எத்தனையோ பேர் ஜெபித்த போது கர்த்தர் தேசத்தின் பாவங்களை மன்னித்து தேசத்தில் சுகத்தை, சமாதானத்தை கொடுத்தார். இன்றைக்கி நமதும் கிட்டத்தட்ட 2.25 கோடி மக்கள் உள்ள தேசத்தில் ஆண்டோடைய சுகமும் சமாதானமும் உண்டாக வேண்டும், நிம்மதி ஆறுதல் உண்டாக வேண்டும். எத்தனை ஜனங்கள், அவங்க எந்த மதம் இல்லை, ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் அழுகையோடு, எத்தனை பேர் இன்னும் நிம்மதி இல்லாமல் பிள்ளைகளை இழந்து, குடும்பத்தை இழந்து, வீடு வளவை இழந்து. ஆனால் இந்த காலத்தில் நீ நானும் ஜெபிக்காவிட்டால், இந்த காலத்தில் நீங்கள் நானும் ஆண்டு சமூகத்தில் அமர்ந்திருக்காவிட்டால் நம்முடைய நிலை மோசமாகிவிடும். கர்த்தர் உங்கள்ட்ட கேட்பார் அல்லவா? ஆகவே கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இந்த நாளில் உபவாசத்தோடு அழுகையோடு ஜெபிக்க ஆரம்பிங்கள் தேசத்துக்காக. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்தில் பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். கர்த்தர் உங்களை நிறைவாகவே ஆசீர்வதிப்பார்.